ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேல் பிரச்சனையா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போய் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாம் போய் பண்ணிட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தா அந்த வீடியோவில் ஆடியோலாம் பாதி வீடியோவில் காணும். ஏன்னு தெரில, இந்த மைக் ஆஃப் ஆகிருந்துருக்கு. அதனால சவுண்டே இல்லை. நிறையா வீடியோவில் எடிட் பண்ணும்போது தான் என்னடா பாதி வீடியோவில் சவுண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி வீடியோ கொடுக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக கேமரா வாங்க போகிறோம். அது என்ன கேமரா எல்லான்னு போயிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. ஒரு கேமரா அடுத்து சேர்த்து அந்த கேமரா வாங்கலாம் எல்லாரும். வாங்கி படம் எடுக்க போகிறோம். நீங்கள் தான் அப்போயும் நீங்கள் தான் பலியாடு கேமரா வாங்க. அப்போயும் கேமரா வாங்க, நீங்கள் தான் பலியாடு. எல்லாம் பார்க்குறாங்க. ஃபேமிலி வாழா, நீங்கள் சொந்தமாக வாழா, சொந்தமாக அது மாதிரி பார்க்குறீங்க. எப்போ உங்களுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. சரி வாங்க பிரிக்கலாம், அதை வரட்டும். சும்மா டெக்லாம் பார்த்தா நமக்கு குஷியாகிருக்கு. டெக்லாம் பார்த்தா குஷியாகிடுது. ஆமாம், அந்த கேமரா தான் பார்த்துருந்தோம். அந்த கேமரா அங்கேயே இருக்குது, FX3. அது எவ்வளோ விளக்கல, சும்மா சாப்பிட்டு விளக்கல. சொன்னல வாங்கிக்கிறியா? 3,40,000. நீங்க தான் ஒரு கிட்னி, அந்த கிட்னி அடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். கார்டு அப்கிரேட் பண்ணி எடுத்து கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது ஒன்று வாங்கி ஓப்பன் பண்ணி நாளா யூஸ் பண்ண ரெடி தான். அவ்வளோதான், நாளா யூஸ் பண்ண ரெடி தான். இவங்க தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். ஆண்டவர் தானே வாங்கி கொடுக்குறாரு, அதனால பிரச்சனை இல்லை. கடவுள் பக்தியில நமக்கு அவ்வளோ இல்லை. யாரு என்ன இருக்கு இப்போ? இது என்ன இருக்குன்னா சொல்லுங்க, நீங்க உட்காந்து இப்படி வச்சிருங்க. அதான் கேமரா. அவ்வளோதான். ஸ்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் ஸ்டிக்கு. ஆனால் இதெல்லாம் ஃபாரின்ல இருக்கிறவங்க தான் வாங்கி வச்சுக்கிறான். இதுக்கு ரூபா கொடுங்க, இதுங்க வாங்குறாங்கன்னு எல்லாருமே வச்சிருக்காங்க. மெயின் பொருள் இது என்னது? இது லென்ஸா? 2 லென்ஸ் ஃப்ரீயா? 2ஆ 1ஆ? இது ஒரு லென்ஸ் ப்ராடக்ட் கிடையாது. ஓ ஆமா இல்ல, என்ன கேட்டா உங்களுக்கு தெரியாது. அவர் பக்கெட் பிரியாணி இந்தவர் கொஞ்சமா பிரிண்டர் பக்கெட். இது என்னது ப்ரோ? கேமரா சார்ஜர் போட்டு 2 சார்ஜர் போட்டது. அவர் என்னென்னமோ இருக்கும்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. கடைசியில் இது அது உள்ளலாம் இருக்கா? இது ஸ்டாண்டு. இது ஸ்டாண்ட் இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு. மேஜிக் ஸ்டாண்ட் தெரியாது. சார்ஜ் இருக்குமா ப்ரோ? 197 சென்டிமீட்டர். கேமரால எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாண்ட் இது தெரியாது, கையில பிடிச்சிருக்கு. என்னப்பா மேஜிக் ஸ்டாண்ட்? எப்படி ஆபரேட் பண்ணனும் இதுல இருக்கும் போல இருக்கு. அது வீட்ல போய் தனியா நோண்டிடுவாங்க. ஓகே. அதான் பா என்னோடது வச்சு இல்லாமாப்பா, அது இப்படினாலே சர்றன்னு இவ்வளவு தூரத்துக்கு நீண்டுரும் பேசாம. அதுவும் சர்றன்னு போய்டும். ஆப் ஏத்து ஃப்ரெண்ட்ஸ், பண்ணாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேமரா ஆன் ஆகல. என்னாச்சு சொல்லு. கேமரா அப்டேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா ஆன் ஆகல. அவங்க அந்த அண்ணாஸ்லாம் செக் பண்ணிருக்காங்க, வெளியே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க என்ன ஆகுதுன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கேமரா வாங்க இடத்துல ஒரு கடை பாம்பே லஸ்ஸி எனக்கு பயங்கரமாக இருக்குது. எல்லாம் டேஸ்ட்டாக லஸ்ஸி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லஸ்ஸி நல்லா திக்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. 80. உங்களுக்கு ஒன்று வேணுமா? கென்னடி ஒரு பாதாம் ஒன்று வாங்கு. அது கேமரா பார்த்தீங்கன்னா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பரவாயில்ல, மாற்றி தரேன், ஒர்க் ஆகலைன்னா புதுசு தந்தேன், இன்னொரு இது ஓப்பன் பண்ணி தந்துடுறேன்ட்டாங்க. அப்போ இப்போ கேமரா ஆன் ஆகுது. ஏன்னே தெரியல, நான் பாட்டு எதுவும் பண்ணல. நீங்கள் போயிட்டு வாங்க, சாண்டிலியர்லாம் பார்த்துட்டு வாங்க, நாங்கள் மாற்றி வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்படியா? ஆமாம். நிஜமாவா? அது எப்படியா இருந்தாலும் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேமரா கேமரா ஃபெயில்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 2வது அன்பாக்சிங் அதே பொருளில் தான். நமக்காக அண்ணா சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நல்லா
பொருள் அவரே சொல்லிட்டாரு. இப்போ எப்பயுமே நடக்காது, 1-2 தான் வரும். அந்த 1-2 வாங்கினா அதிர்ஷ்டசாலி நாங்கள் தான். 2வது அன்பாக்சிங் வாட்டி வந்து டோம்பர் மட்டும் வந்து சார்ஜ் போட்டுட்டு டோம்பர். ஓகே, அவர்கிட்டே குத்துருவோம். நம்ம எதுவுமே வாங்க வேணாம். ஆன் பண்ணி நீங்களே கொடுங்க கையில். நம்ம எதனா அமுக்கி ஒன்று என் மேலே பள்ளி போடுறாங்க, நீ தான் அதை பண்ணிட்டே. நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. அதை நான் எடுத்துட்டு போனாலும் என்னை திட்டிகிட்டே வந்திருந்தாங்க, நீ தான் பண்ண. நான் என்னமா பண்ண, ஒன்றுமே பண்ணல மாட்டுற. இப்போயாச்சும் என்ன இருக்குன்னு காட்டு. அப்புறம் ஒழுங்கு அப்போ நீ ஒழுங்காவே காட்டல. காட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் இதுக்கெல்லாம் கேமராலாம் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி, இது அந்த மேஜிக் ஸ்டிக்கு. அப்புறம் இது என்ன இல்லை, இது மேனுவல், யூசர் மேனுவல். இது எலி மருந்து சீட் அதுக்கு பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா மறுபடியும் 2வது அன்பாக்சிங்கில் பாருங்கள். அதே தான் அப்படியே கேமரா கையில் இருக்கு. இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அப்போ நாங்கள் பண்ண அன்பாக்சிங் கிரிஞ்சாயிடுச்சு. வாங்க ப்ரோ, நான் அதை மட்டும் பிரித்து தரேன். இதை நீங்களே நீங்களே ஆன் பண்ணி கொடுத்துக்கோங்க. 2 லென்ஸ் இருக்கா, இல்லை லென்ஸ் கேப் ஒஞ்சா கூட இதிலே வந்து மாத்திரக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. வச்சுக்கோ எக்ஸ்ட்ரா லென்ஸ். ஏன்னா லென்ஸ் ரொம்ப எக்ஸ்போஸராக இருக்கனால. சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜிங் போட்டு அவ்வளோதான். இப்போ கேமரா ஆன் பண்ணி வீடியோ பார்ப்போம். பவுச்சுலன்னா ஒயர் தான் இருந்துச்சு, அது ஒயர் தான். அடுத்த வாட்டி இதே கடைக்கு வருவோம், அடுத்த வருஷம் அந்த கேமரா வாங்கிட்டு போகிறோம். இந்த அண்ணா தான் ராசியாக திருப்பி பண்ண போகிறோம் இதே கடைக்கு. ஃபஸ்ட்டு என்ன வாங்கினா? நீ என்ன மைக் வாங்கினியா? 2வது அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஃப்ரெஷ் பீஸா? ஆமாம். இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சா தெரில, இப்போ தான் நாங்கள் ஆன் பண்ண போகிறோம். அந்த வெயிட்டாக இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காட்டுறேன் ஃபோனில் எப்படி இருக்குன்னு. இனிமேல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஷார்ட்ஸ்லாம் நாங்கள் காட்டியிருக்கோம். கரெக்டா அந்த லெவலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா சரி தான். இருங்க கரெக்டாக புது பொண்டாட்டி மாதிரி வந்த ஜோருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கேட்கறதா தெரில. நாங்கள் புது கேமராவில் வந்து விளாக் பண்ணிகிட்டு இருக்கோமா, தெரியலையா எப்படி இருக்குன்னு தெரில. போயிட்டு வீட்டுக்கு போய் தான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் தான் தெரியும். ஆடியோவில் லட்சத்தில் இருக்குது, வீடியோவில் லட்சத்தில் இருக்குன்னு தெரியுது. ஸோ அப்படியே விளாக் எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா புது இதே மாதிரி போன வாட்டி நம்ம டிஜே வாங்கிட்டு என்ன இப்படி தான் எடுத்துகிட்டு வந்துருப்போம், ஞாபகம் இருக்கா? இப்போ எதில் எடுக்கிறோம்? 360 எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரில, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் ட்ரிப்பு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரிப்புக்காக வந்துட்டு நம்ம வந்து கேமரா வாங்கி சேர்த்து வச்சுன்னு இருக்கோம். ஏன்னா அதுக்கு இந்த கேமரா தேவை எங்களுக்கு. அடுத்த எனக்கு ஒரு கேமரா இருக்குது ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் அப்பத்துலேருந்தே வச்சுருக்கேன். சோனி FX3 FX30. அது 3.5 lakhs-ஆ? 3.5 lakhs ப்ளஸ் லென்ஸ் ஒரு 1 லட்சம் 4.5 லட்சம் அது மொத்தமாக. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோனு கை எல்லாமே துணை, வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டில் தான் எல்லா ஐட்டம்ஸையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு அப்படியே போவோம், டெஸ்டிங் பண்ணுவோம். ஆனால் எங்கே நீ பாரு மேலே தான் தெரியுது. இப்படி வைங்க. ஓகேவா? இப்படி வச்சா பேக்லலாம் தெரியுது. இதே அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு வீட்டில் போய் போட்டு பார்த்தா தான் தெரியும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டிஜே ரெக்கார்ட் பண்ணிட்டு போனோமா. ஆமாம், எல்லாமே இங்கே வாங்கின ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணணும் போகணும். இங்கேருந்து எங்கள் கார் வாங்கிட்டு வந்து விளாக் பண்ணிட்டு போவோம். இப்படி தான் இருக்குது இந்த ரோட்டு சத்தம், கசபசான்னு இருக்கும். வீட்டுக்கு போய் போட்டு பார்த்தா இதோட அவுட்புட் தெரிஞ்சிடும். வீட்டுக்கு போய் பார்த்தா அது கேவலமாக சத்தம் வரும் இதுலேருந்து. இப்போ நாங்கள் போகும்போது காரில் அந்த படத்தில் தான் காட்டுவாங்க அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம். நாங்கள் வந்து டிரான்சிஷன் போடுறோம் வீடியோ வரைக்கும். பார்த்து யாராச்சும் அப்படியே கை விட்டு கப்புன்னு பிடிங்கின்னு போயிட போகிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, எடுக்கலாம். இந்த கேமரா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். Insta360 நம்ம வாங்கிட்டு வந்தோம். நம்ம கேமரா வாங்கும் போது தான் இந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பீஸ் பார்த்தீங்கன்னா ஆனே ஆகலை. இங்கே ப்ளூ கலர் லைட் எரிஞ்சு கூட ஏதோ ரிப்பேர் மாதிரி தெரிஞ்சு. ஆனால் நமக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிங்க் கலர் லைட் இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரிலாம் அதுவும் இந்த அந்த வீடியோட பிரச்சனைன்னு சொன்னோம்ல, இந்த கேமரா அன்பாக்சிங் பண்ண கேமராவும் பிரச்சனை, எடுத்த வீடியோவும் பிரச்சனை. இந்த கேமரானால கிடையாது, நம்ம தான் வந்து மைக் ஆன் பண்ணல. கேமரா திறக்கும் போது பிரச்சனை தானே? ஆமா, அது பிரச்சனை தான். நீ தான் அதை பண்ணிட்ட. நாளை இதே தான் கடையில சொல்லி சொல்றாங்க. யார் சொன்னாங்க? ஆமா மேடம், நீங்க
அவங்க கிட்ட போய் நான் இவங்க கிட்ட பேசுனுங்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணது இவன். நீ என்ன பண்ணியாடா இன்ஸ்டால் பண்ணும்போது ஒழுங்கா பாக்கலையா கேட்டான். அப்படியே கணக்காரங்க சொல்றாங்க. அவங்களாம் அவங்க எதுவுமே அப்படி சொல்லவே இல்லையே. அவங்க சொன்னல நீதான் சொன்னது. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் ஆமா மேடம் இருக்கும் நீங்க சொன்னோம்னா அவங்க விளையாட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சாது ஃபீஸ் போயிடுச்சு. நானே என்ன ப்ரோ நீங்களே பண்ணுங்க ப்ரோ, ரெண்டாவது வாட்டி இந்த கேமரா பிரிக்கும் போது நான் எதுவுமே தொடரல, நீங்களே பண்ணுங்க. இல்லை ப்ரோ இந்த வாட்டி என்னைய மாட்டி வரீங்க, நீங்களே பண்ணுங்க ப்ரோ. அவரு என்ன சொன்னாரு, இல்லை ப்ரோ நீங்க தான் கணக்காரர், நீங்களே பண்ணிருக்க. நான் திருப்பி இப்படி கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்தாங்க, நீங்களே பண்ணிட்டு. அவங்க அந்த கேமரா பார்த்தீங்கன்னா டக்குன்னு மினிட்ஸ்லேயே வந்து ஆன் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. அது வந்து ஆனே ஆகாமல் இந்த இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு ஸ்க்ரீனு. அதனால இப்போ இதுலேருந்து எடுத்த வீடியோவையும் நம்ம அம்மா வந்து லேப்டாப்ல டெலிட் பண்ணியிருக்காங்க. மூணாவது பிரச்சனை அந்த டிரான்சிஷன் மாதிரி எடுத்த ஒரு வீடியோவுமே அங்கே இல்லை. மூணாவது சம்பவம் பண்ணி வச்சிருக்கு இந்த வீடியோவில். இந்த வீடியோ ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு யாரும் ப்ரே பண்ணுறாங்க போல. அப்படிதான் தெரியுது. அப்படியே ரிலீஸ் ஆகி முதல்ல எல்லாம் படம் 365 நாள் ஓடும். அந்த மாதிரி இந்த வீடியோ 365 நாள் ஓடுதோ 10 நாள் ஓடுதோ அதெல்லாம் பேச்சு இல்லை. ஆனால் ஏதோ சதி மாதிரி பாடி தெரியுது ஃப்ரெண்ட்ஸு. வீடியோ எடுக்க போகும்போது இந்த கேமரா கோளாறு கொடுத்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு கோளாறு, பார்த்தா வீடியோவில் ஆடியோ இல்லை. வீடியோவில் பார்த்தா ஆடியோ இல்லை. ஒருத்தர் வந்து ஓஹோன்னு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அப்போ 2026 ஓஹோன்னு வந்துருவானா உடச்சி போட்டுறாத பாத்தியா. இதான் இப்படி இருந்தா எப்படிடா உங்க கேமரா வாங்கி கொடுத்தா என்னமோ அதுக்கு தாத்தாங்க கையில கோல் வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு நிக்கிற பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஜாலியான சில வீடியோ எடுக்க இனியில நிறைய கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்கு. யார் சதி பண்றான்னு தெரியல, எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. யாரோ சதி பண்றாங்க, சம்பவமா வருது. ஆமா யாரோ போடுறாங்க, யார் போடுறாங்கன்னு தெரியல. உட்காந்துக்கிட்டு ஐயோ அப்படிலாம் போட்டுறாதீங்க, பாடி தாங்காது. இதுக்கு மேலேயும் எதனா வீடியோ எடுத்தா 4வது பிரச்சனை எங்கன்னா வந்துட போகுது. அதனால இந்த வீடியோ நாங்கள் இப்பயே முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே பாய்.